ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. யுனானி மருத்துவத்தில் கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. அரபு நாடுகளில் இதை உணவில் சேர்த்து கூட பயன்படுத்துகிறாங்க. பைபிள்லேயும் கூட கருஞ்சீரகத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது. கருஞ்சீரகம் அப்படிங்கிறது ஒரு மூலிகை தாவரம். தெற்கு தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது தான் இந்த கருஞ்சீரகம். சமஸ்கிருதத்தில் கிருஷ்ணஜீரகா, குஞ்சிகா, உபகுஞ்சிகா, உபகுஞ்சீரகா அப்படின்னும், ஆங்கிலத்தில் பிளாக் கோமின் அப்படின்னும், ஸ்மால் ஃபீனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் காலாஜீரா, கலோஜின்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரகத்தோட விதையில் இருக்கக்கூடிய தைமோகுயினைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் வேறு எந்த தாவரத்துலேயுமே இல்லை. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அப்படியே தரும். உடலுக்கு நன்மை செய்யும்ல அந்த கொழுப்புகள் மட்டும்தான் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்குது. கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், கால்சியம், இரும்புச்சத்து இது மாதிரியான சத்துக்கள்லாம் கருஞ்சீரகத்தில் இருக்குது. சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுற கருஞ்சீரகம் வீக்கத்தை தணிக்க உதவுது. ஆஸ்துமா, சுவாச பிரச்சனைகள்லாம் நெருங்காமல் நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உணவில் கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாதவிடாய் கோளாறின் போது அடி வயிறு கனமாகி சிறுநீர் கழிக்கிறதுல சிரமப்படுற பெண்களுக்கு கருஞ்சீரகம் ஒரு நல்ல மருந்து. வறுத்து பொடி செஞ்ச கருஞ்சீரகத்தோட தேன் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி கலந்து மாதவிடாய் வர்ற தேதிக்கு 10 நாட்களுக்கு முன்பிருந்தே 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம். இது வயிற்று வலி, இரத்தப்போக்கு இது மாதிரியான மாதவிடாய் சிக்கல்களை சரி செய்யும். வயிறு கனமும் குறைஞ்சி நல்லா சிறுநீர் வெளியேற உதவும். தோல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எல்லா விதமான தோல் நோய்களுக்கும் கருஞ்சீரகம் ஒரு நல்ல மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். கரப்பான், சொரியாசிஸ் இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை பொடியாக்கி தேய்ச்சி குளிக்கலாம். இதனால் நோயோட தீவிரம் குறையும். புண்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதனால் தழும்புகள் வந்தாலும் கூட கருஞ்சீரக பொடி தேய்ச்சி குளிக்கிறப்ப மறைஞ்சு போகும். குளியல் பொடிகளில் இந்த கருஞ்சீரக பொடியையும் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா எந்தவித தோல் நோய்களும் வராமல் தடுத்துக்கலாம். பிரசவத்துக்கு அப்புறம் கருப்பையில் சேரும்ல அந்த அழுக்கை நீக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பிரசவத்துக்கு அப்புறம் கருப்பையில் சேர்ற அழுக்கை நீக்க 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட பனவெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். குழந்தை பிறந்த 3ஆவது நாள்லேருந்து காலை மாலை அப்படின்னு 5 நாட்கள் தொடர்ந்து இதை சாப்பிடணும். இதே போல் வெந்தயம் 1/4 கிலோ, ஓமம் 100 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்து கருக விடாமல் வறுத்து பொடியாக்கி வச்சுக்கோங்க. இதையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நைட் நேரத்தில் வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல தேங்கி இருக்குள்ள அந்த நச்சுக்கள் எல்லாம் மலம், சிறுநீர், வியர்வை மூலமாக வெளியேறிடும். தேவையற்ற கொழுப்பை கூட நீக்கும். ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு இரத்த ஓட்டம் சீராகும். சளி, இருமல் தொல்லையிலிருந்து விடுபட செய்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தொடர் இருமலால் பாதிக்கப்பட்டவங்க 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை 1/2 டீஸ்பூன் அரைச்ச பூண்டு விழுதோட தேன் சேர்த்து சாப்பிடலாம். இது நுரையீரலில் தேங்கி இருக்கும்ல அந்த சளியை கூட அகற்றிடும். மூக்கடைப்பு பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மிக சாதாரணமாக
நம்ம பலரையும் படுத்திட்டு வர்ற மூக்கடைப்புக்கு கருஞ்சீரகம் ஒரு நல்ல மருந்து. 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை 50 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடாக்கி அதில் 2 சொட்டு மூக்கில் விட்டால் மூக்கடைப்பு விலகும். பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்களை கரைய செய்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை வெந்நீர், தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் கரையும். இதை காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோயை குணப்படுத்துகிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னா கருஞ்சீரகத்தை சொல்லலாம். இது எலும்பு மஜ்ஜையோட உற்பத்தியை சீராக்கி புற்றுநோய் கட்டிகள் ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துக்கும். குறிப்பாக கணைய புற்றுநோயை கட்டுப்படுத்துறதுல கருஞ்சீரகம் பெரும் பங்கு வகிக்குது. இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி கூட இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. பல மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கருஞ்சீரகத்தை அவ்வப்போது உணவில் சேர்த்துக்கிறது உடல் நலத்துக்கு உத்தரவாதம் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் மருந்தாகக்கூடிய கருஞ்சீரகத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.